வாழ்த்துகிறேன். கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பதில் வரும். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 20:7 அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்தில் அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு உனக்காக வேண்டுதல் செய்வான். நீர் அனுப்பிவிடாதிருந்தால் யாவரும் பாருங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் அப்படியே சொல்லப்படுகிறது. யாருன்னா அந்த 17ஆம் வசனத்தை படிங்க, அதில் சொல்லப்படுற யாருன்னு சொல்லப்படுது. 17ஆம் வசனத்தை படிங்க. பாருங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் யார் அந்த மனுஷன் அப்படி பார்க்கும்போது, அபிமெலேக்கு ஆபிரகாமுடைய மனைவி மேலே ஆசைப்பட்டதுனால கர்த்தர் சொல்கிறாரு, நீ அவளை அனுப்பிவிடு அப்படின்னு சொல்கிறார். உனக்காக அவன் வேண்டுதல் செய்வான், அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். அது இல்லாமல் இன்னொன்று அங்கே நடக்குது ஒரு சம்பவம். அது இல்லாமல் ஆபிரகாம் தேவன் நோக்கி அவனுக்காக வேண்டுதல் செய்ததுனால அவன் மனைவியும் சரி அவன் வேலைக்காரிகளையும் தேவன் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் செய்தார். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 25 மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தர் நோக்கி என்ன பண்ணா வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதல் என்ன பண்ணா கேட்டறினார். அவன் மனைவி ரெபேக்காள் என்ன பண்ணா கர்ப்பம் தரித்தார். இங்கே பார்க்கும்போது மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்போ ஒரு சில இடத்துல பார்க்கும்போது மனைவிமார்கள் தான் கூட்டங்களுக்கு போவாங்க. மனைவிமார்கள் அவங்க தான் அதிகமாக ஆலயத்துக்கு போவாங்க. ஆனால் ஆண்கள் அதிகமாக கலந்து கொள்ள மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ள மாட்டாங்க. ஆனால் இங்கே வேதத்தில் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவிக்காக அவன் ஜெபிக்கிறான். மனைவிக்காக அவன் ஜெபித்ததுனால கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரிக்கும்படியாக கிருபை செய்தார். நீங்கள் 1 சாமுவேல் படிக்கும்போது அன்னாள் போய் ஆலயத்தில் போய் மனம் கசந்து அழுதாங்க. அப்படி ஆண்டவர் நோக்கி மனம் கசந்து அழும்போது கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தார். எங்கே ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கும்போது 25ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது தன் மனைவிக்காக ஈசாக்கு என்ன பண்ணுறான் ஜெபித்தான். அப்போ அவனுடைய வேண்டுதல் கேட்டு அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். இன்றைக்கி நிறைய இடங்களில் இன்றைக்கி ஆண்கள் அப்போ நம்ம ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஆண்கள் ஜெபிக்கணும், குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், மனைவிமார்களுக்காக ஜெபிக்கணும், பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். யாத்திராகமம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் யாத்திராகமம் 8:28 இங்கே பார்வோன் பற்றி சொல்லப்படுது. பார்வோன் ஒரு கடின இருதயமுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். இந்த பார்வோன் பாருங்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்களை சீக்கிரமாக அவங்கள அனுப்பலை. ஆனால் பாருங்கள் அங்கே என்ன நடக்குதுன்னா, அப்போது பார்வோன் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்திலே பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரம் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள். பாருங்க, ஒரு கடின இருதயமுள்ள ஒரு மனுஷன் அவனே சொல்கிறா, எனக்காக என்ன பண்ணீங்க வேண்டுதல் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சமீபத்தில் நியூஸ் பார்க்கும்போது எச் ராஜான்னு ஒரு தலைவர் இருக்கிறாரு, அரசியல்வாதி. ஆனால் அவர் அவர் பேசும்போது அவர் பேசுகிற விதம், கோபமாக பேசுகிற விதம்லாம் நீங்கள் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்குது.
ஆனால் அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஒரு பிஷப்பு தான் போய் அவருக்கு என்ன பண்ணார், ஜெபிச்சார். அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஒரு முஸ்லீம் அவர் வந்து அவர் உதவி பண்ணார் என்று சொல்லப்படுகிறது. அப்போது கடின இருதயம் உள்ள அந்த மனிதனை கூட பாருங்கள், அவன் சொல்கிறான் எனக்காக என்ன பண்ணீங்க, வேண்டுதல் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான். யோபு 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிக்கும்போது, யோபு 42:8, அங்கே யோபு வந்து யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் என்ன பண்ண, அவன் சிறையிருப்பை மாற்றினார். எல்லாவற்றையும் பார்க்கலும். அப்போ யோபு வந்து தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது என்ன நடக்குதுன்னா, முன்னிலையும் பார்க்கலும் அவன் பின்னிலும் என்ன பண்ண, கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படு. எப்படி அவனை ஆசீர்வதித்தார் அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகி யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகனங்களை இடுங்கள், என் தாசனாகி யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகி யோபினிடத்தில் நீங்கள் போங்கப்பா, அவன் சர்வாங்க தகன பலியிட்டு அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். அப்போ யோபு பாருங்கள், அவன் நண்பர்கள் வந்து சரியாக ஆண்டருக்கு விரோதமாக பேசினாங்க. யோபு பாருங்கள், அவன் வேதவாசம் சொல்லுது, என் தாசனை யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமே பேசலைன்னு சொல்லப்படும். ஆனால் யோபு வந்து சரியாக பேசணும். ஆனால் இவங்க வந்து கர்த்தருக்கு விரோதமாக பேசினாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் உங்களுடைய நண்பர்கிட்ட நீங்கள் போங்க, அவன் உங்களுக்காக என்ன பண்ணுவான், வேண்டுதல் செய்வான். அப்போ அவன் வந்து தன் சிநேகிதருக்காக அவன் வேண்டுதல் செய்த போது அவனை சிறையிருப்பு என்ன பண்ணுறான், தேவன் என்ன பண்ணார், மாற்றினார் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 37:4 படிங்க. சங்கீதம் 37:4. சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு. கர்த்தரிடத்தில் என்ன பண்ணீங்க, மன மகிழ்ச்சியாக இரு, உன் இருதயத்தின் வேண்டுதல் என்ன பண்ணா அருள் செய்வார். சில நேரங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது சந்தோஷமாக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தரிடத்தில் பண்ணி மன மகிழ்ச்சியாக இரு, உன் வேண்டுதல் என்ன பண்ணுவாரான், உன் இருதயத்தின் வேண்டுதல் என்ன பண்ண அருள் செய்வார். சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல் என்ன பண்ணவர் கேட்பார். ஒரு சில நேரம் நம்ம அழுதுடன் ஜெபிக்கிறோம், அழுது ஜெபிச்சிட்ட பிறகு அதே நம்ம அந்த அந்த துக்கத்தோடு இருக்கக்கூடாது. அது நீங்கள் அழுது ஜெபிச்ச பிறகு அதை நினைக்கக்கூடாதுன்னு சொல்ல. அண்ணால் அழுது ஜெபிச்சாங்க, ஆனால் அப்புறம் நினையாது இருந்தாலும் சொல்லப்படுது. அப்போது நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தரிடத்தில் நீ மன மகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டிய பண்ண அவர் அருள் செய்வார் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 20:5 சொல்லப்படுது வேதவசனம். சங்கீதம் 20:5. சங்கீதம் 20. நாங்களும் ஒரு ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்களுடைய தேவனுடைய நாமத்தில் என்ன பண்ணாங்க, கொடியேற்றுவோம். உம்மது வேண்டுதல் எல்லாம் உம்மது வேண்டுதலாம் கர்த்தர் என்ன பண்ணுறான், நிறைவேற்றுவராக. பாருங்கள், உம்மது வேண்டுதலும் கர்த்தர் என்ன பண்ணுறான், நிறைவேற்றுவார். இங்கே தாவீது சொல்றாரு, உமது வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறான், நிறைவேற்றுவராக. அப்போது இந்த புதிய வருஷத்தோட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றுங்க. கேட்டு பாருங்கள், நம்முடைய வேண்டுதலை என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார். ஏன்னா இன்றைக்கு நிறைய நீங்கள் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு சோர்வு இருக்கிறது, எல்லாரும் ஜெபிக்க முடியாமல் ஒரு சோர்வு இருக்கிறது. அப்படியே ஜெபித்தாலும் வந்து கூட யாரும் ஒரு சிலர் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலருக்கு நல்லா ஜெபிக்கணும் ஆசையாகுது, தடையாக இருக்கிறது. அப்புறம் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. இங்கே வேதவாசம் சொல்லுது, உமது வேண்டுதலெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார் சொல்லப்படும். அப்போ நம்ம ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். ஆண்டவர் எனக்கு இந்த உற்சாகத்தினாலே எனக்கு ஆவினால் என்னை நிரப்புங்க ராஜா அப்போ நம்ம கேட்கணும். நீங்கள் ரோமர் 12:11 சொல்கிறாரு, நீங்கள் எப்படி இருக்கணுமோ ஆவியில் அனலாக இருக்குன்னு சொல்ல. ஆவியில் அனலாக இருக்கணும், ஜெபத்தை எப்படி இருக்கணும், நீங்கள் உறுதியாக இருக்குன்னு சொல்ல. அப்போ நம்ம வந்து ஆண்டவர் சமூகத்தில் சோர்ந்து போகாமல் எப்போதும் நம்ம ஜெபிக்கணும். நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கும்போது, ஐயா நான் ஜெபிக்கிறேன், ஆனால் இவங்களால் எனக்கு தடையாகுது, நான் ஜெபிக்கிறேன்,
இவரால் எனக்கு தடையாக இருக்குது சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நம்முடைய வேண்டுதலை அவர் நிறைவேற்றுவார். இடைவிடாமல் ஜெபிக்கணும்னு சொல்லுங்கள். ஜெபிக்கணும். நம்ம அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்பார். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெந்து நாட்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு சில சபைகளில் 40 நாள் பண்ணுவாங்க, உபவாசம் இருப்பாங்க. ஒரு சில சபைகளில் 21 நாள் இருப்பாங்க. அப்போ இப்படியே ஒரு சிலர் தனிப்பட்ட முறையில் 7 நாள் இருப்பாங்க, இல்லை 3 நாள் இருப்பாங்க. இந்த நாட்களே நம்ம உபவாசம் நல்லா ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது நம்முடைய வேண்டுதலை அவர் நிறைவேற்றுவார். உங்களுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலும் ஸ்தோத்திரத்தை கூட யாருக்கு தெரியப்படுத்துங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துன்னு சொல்ல. அப்போ நாம் என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். நல்ல ஸ்தோத்திர பலி சொல்லி நல்ல பாடலை பாடி நம்ம வேண்டிக் கொள்ளும்போது, நம்ம ஜெபிக்கும்போது நம்முடைய வேண்டுதலை, நம்முடைய ஜெபத்திற்கு என்ன பண்ணவர்? பதில் கொடுப்பார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 படிங்க. அப்படி உங்களால் ஜெபிக்க முடியலனா கூட நமக்காக ஆவியன் நமக்கு வேண்டுதல் செய்வாராம். ரோமர் 8:26 சொல்றாரு, படிங்க பார்க்க. அந்தபடி ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். என்னது என்று ஆவியானவர் தாமே வாக்குக்கடங்க பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆண்டு சமூகத்தில் நல்ல ஒரு ஜெபிக்கிற மகளாவது உங்களால் ஜெபிக்க முடியலன்னா சில நேரங்களில் நமக்காக ஆவி என்ன பண்ணுறான்? வேண்டுதல் செய்வார். நமக்கு என்ன பண்ணவர்? வேண்டுதல் செய்வார். என் மகன் இவ்வளோ நாட்களில் ஜெபித்தான், இன்றைக்கி அவனால் முடியலன்னு சொல்லிட்டு நமக்காக என்ன பண்ணவர்? வேண்டுதல் செய்வார். அப்போ நம்ம எப்போதுமே உங்களால் முடியாத நேரத்தில் அவர் நமக்கு உதவி செய்வார். அந்த தேவனிடத்தில் நீங்கள் கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு கேளுங்க. அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். ஏன்னா இன்னொரு இடத்துல சொல்லாருங்க, அவர் நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது அவர் என்ன கொடுப்பாராம்? லூக்கா 11ஆம் அதிகாரத்தில், லூக்கா 11ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கும். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் சொல்ல இருப்பாருங்க, பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாய் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்க, ஒரு தகப்ப ஒரு தகப்ப இடத்துல மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? இல்லை முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? அப்படி பொல்லாதல் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவான தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்தாய் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ நீங்கள் கேட்கணும், ஆண்டவர் பரிசுத்தாவை நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் எனக்கு நீங்கள் என்னை இந்த புதிய வருஷத்தில் என்னை நிரப்புங்க, பரிசுத்த என் மீது நீ இறங்குங்க, பரிசுத்தை கேளுங்க. அப்படி கேட்கும்போது அவர் உங்களுக்கு கொடுப்பார். தினகரன் ஐயா பரிசுத்தாவிக்காக ஒரு சில வருடங்களை ஜெபித்து கொண்டிருந்தார், பரிசுத்தாவின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு முறை அவர் ஜெபிக்கும்போது அந்த அறம் முழுவதும் வெளிச்சம் வந்தது. தேவன் அவரோட பேசினார். ஒரு முறை அவர் நான் இயேசு பார்க்க வேணும்னு சொல்லி ஒரு முறை ஜெபிச்சுக்கிறேன். அப்போ ஒரு முறை இயேசு தரிசனமானார். நீங்கள் ஏன்னா வசனம் சொல்லுது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடி சொன்ன மாதிரி நானோட கேட்கும்போது அவர் நம்ம பரிசுத்தை என்ன பண்ண கொடுப்பார். அப்போ ஒரு தகப்பான தன் பிள்ளைக்கு நல்லது கொடுக்கும்போது இந்த வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர்கிட்ட கேளுங்க, சிலுவையில் மரித்து 3 நாள் உயிரோடு இந்த இயேசுனிடத்தில் நம்ம பரிசுத்தாவியை நம்ம கேட்கணும். பரிசுத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த நமக்கு வேணும். ஏன்னா இந்த கடைசி காலங்களில் நம்ம பரிசுத்தம் வேணும். ஏன்னா ஒரு பக்கம் எழுப்புதல் ஒரு பக்கம் உபத்திரவங்க கொண்டிருக்குது. ஜனங்க இன்றைக்கி இறந்து கொண்டிருக்கிறாங்க, வியாதியில் இறந்து கொண்டிருக்கிறாங்க. பூமி அதிர்ச்சினால் வறுமையினால் ஜனங்கள் இங்கே இருக்கிறாங்க. அப்போ நாம் எவ்வளோ பாடுகள் எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் பரிசுத்தம் நமக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் எதை குறித்து கவலைப்பட மாட்டீங்க. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தை எப்போதுமே இருப்பீங்க. அப்படி கேளுங்க, பரிசுத்தம் எனக்கு நீங்கள் வேண்டுங்க அப்பா. ஏன்னா அவர் தான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் என்ன பண்ண உங்களுக்கு கண்டிச்சே உணர்த்துகிற ஒரு தேவன். அப்போ அவர்கிட்ட கேளுங்க, பரிசுத்தாவே நமக்கு வேணும். இந்த கடைசி காலங்களில் அவர்
கேளுங்க, ஆண்டவர் எனக்கு நீங்கள் வேணுங்க அப்பா, பரிசுத்தவர்னு கேளுங்க, அவர் உங்களை வந்து நிரப்புவார். அப்போ நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணோம், பரிசுத்தவர் நம்ம என்ன பண்ண கேட்கணும். 1 தீமோத்தேயு 2:1 படிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. 1 தீமோத்தேயு 2:1 படிங்க. என்னவெனில் எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் அப்போ எல்லா மனுஷருக்காக என்ன பண்ணணும், நம்ம வேண்டுதல் செய்யணும். எல்லா மனுஷரும் நம்ம ஜெபிக்கணும். அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ விரோதியோ எல்லா மனுஷருக்காக நம்ம என்ன பண்ணுமா ஜெபிக்கணும். இயேசு தான் சொல்கிறார், மத்தேயு 5:40 சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருங்க, மத்தேயு 5:40 உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்புறம் படிங்க பார்க்கும், மத்தேயு 5:40 படிங்க பார்க்கும். உங்களை சபிக்க என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ பாருங்க, அதான் இங்கே சொல்லுங்க, எல்லா மனுஷனுக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டுதல் செய்யணும். ஏன்னா நம்முடைய தேவன் வந்து நல்லவர்களுக்கு மழை பெய்ய பண்ணுறாரு, துரோகிகளுக்கு என்ன பண்ணுறாரு, கெட்டவர்களுக்கு மழை பெய்ய பண்ணுறாரு. அப்போ நம்ம எல்லா மனுஷருக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரலோராய் தோறணும் சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அதான் சொல்லுங்க, எல்லா மனுஷருக்காக நம்ம வேண்டுதல் செய்ய வேண்டும், ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருத்தருக்காக என்ன பண்ணுவோம், நம்ம ஜெபிக்கணும். எல்லா மனுஷருக்காக நம்ம ஜெபிக்கணும். இப்போ நம்முடைய தேசத்தில் தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலில் நமக்கு ஒரு நல்ல ஒரு முதலமைச்சர் வரணும், ஜனங்கள் நன்மை செய்யக்கூடிய முதலமைச்சர் வரணும், எல்லாரும் நேசிக்கூடிய முதலமைச்சர் வரணும். நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ண, நல்ல ஒரு அரசியல் தலைவர் நமக்கு கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருக்காக நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. யாக்கோபு 5:16, யாக்கோபு 5:16 எப்படி ஜெபிக்கணுங்க சொல்லப்படுது. யாக்கோபு 5:16 படிங்க. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவருக்கு என்ன பண்ணீங்க, ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல்லாம் உண்டா, மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. நீதிமான் செய்யும் வேண்டுதல் எப்படிப்பட்டதா, மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் ஜெபிச்சு பாருங்க, அதே பலன் உள்ளதாக இருக்குதா. எசேக்கியா என்ன பண்ண தெரியுமா, அவர் நீ இறந்து போயிடுவே, நீ வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்து அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்லும்போது அவன் சுவர்புறமாக என்ன பண்ண அழுது ஜெபிச்சான். உடனே ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. ஆமாம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதலாம் உண்டாது, பலன் உள்ளதுன்னு சொல்லப்படும். நீங்கள் கேட்க எப்படின்னா ஊக்கமாக நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். எலியா எப்படி ஜெபிச்சான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தை பாருங்கள். எலியா எப்படி ஜெபிச்சான் கீழே படிங்கம்மா. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன்தான் அவனும். மழை பெய்யாதபடிக்கு கருத்தை என்ன பண்ண அவன் ஜெபித்தான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் என்ன பண்ண மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபித்தான். அப்போது வானம் என்ன பண்ண மழை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அப்போ ஊக்கமாக அவன் ஜெபிச்சான், மழை வந்தது. அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 7:11 படிங்க. இவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நம்ம வேண்டுகொள்ளும்போது நம்ம என்ன செய்ய வரான்னு சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 7:11 படிங்க பார்க்கும். ஆகையால் பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. லூக்கா எழுதுகிறாரு, நீ வேண்டிக் கொள்ளும் போது அவர் பரிசுத்தை கொடுப்பாருன்னு சொல்லப்படுது. ஆனால் மத்தேயு
அவர் சொல்கிறார், மத்தேயு எழுதினவர் சொல்கிறார், நீ வேண்டிக் கொள்ளும்போது நன்மையான காரியம் என்ன பண்ணுறார், உங்களுக்கு செய்வார். நன்மையான காரியங்களை அவர் செய்வார். நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது நன்மையான காரியம் செய்வார். பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலையா, திருமணம் நடத்தி கொடுப்பார். குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். உங்கள் பிஸ்னஸ் பெருகணுமா, பெருக பண்ணுவார். உங்களுடைய குடும்பத்தில் வியாதியோடு இருக்கிறீங்களா, வியாதியை நீக்குவார். நன்மையான காரியம் அவர் செய்வார். நீங்கள் கேட்கும்போது வேண்டிக் கொள்ளும்போது நன்மையான காரியங்கள்லாம் பண்ணவர் செய்வார். இன்றைக்கி அநேகம் பேர் என்னோடு தொடர்பு கொண்டு ஃபோனில் என்னை தொடர்பு கொண்டு பேசும்போது, ஐயா உங்கள் டிவி ப்ரோக்ராம் பார்த்தேன், நான் இந்த கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு அம்மா எனக்கு திருப்பத்தூர்னு ஃபோன் பண்ணாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐயா என் கணவர் என்னை விட்டு போயிட்டார், ஒரு சின்ன சண்டைனால என்னை விட்டு போயிட்டார், அவருடைய பைக்கெலாம் வெளியே நிற்குது, நானும் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறேன், ஆனால் என் கணவர் வரல. ஐயா நீங்கள் என் கணவர் எங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் ஜெபிங்க. பாருங்கள் எவ்வளோ அந்த அம்மா ஒரு பாரத்தோடு வேதனையோடு சொல்ல, ஒரு சின்ன பிரச்சனையால் அவர் போயிட்டார். இன்றைக்கி சின்ன சின்ன காரியங்களில் சண்டை போட்டு நிறைய பேர் வெளியில் போயிடுறாங்க. இதனால் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. அப்போ நமக்கு நன்மையான காரியம் நடைபெறணும். அப்புறம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். அப்போஸ்தலர் ஒருமனப்பட்டு ஜெபிச்சாங்க. அப்போஸ்தலர் 4:31 சொல்றாரு, அவர் ஜெபம் பண்ணின போது கூடிந்த இடம் என்ன பண்ணதான் அசைந்ததுன்னு சொல்லப்படுது. அப்போ நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது நன்மையான காரியங்களை அவர் செய்வார். வியாதிகள் விலகும். அப்போது நம்ம ஒவ்வொருவரும் இங்கே வேத வசன பிரகாரம் நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது அவர் நன்மையான காரியங்களை அவர் செய்வார். ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஐயா நான் இத்தனை வருஷமாக நான் படுத்து படிக்க இருக்கார், எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க, இவ்வளோ நாட்களாக நான் கடனை பிரச்சனை எனக்கு ஜெபிங்க. நிறைய பேர் நீங்கள் பாரத்தோடு சொல்கிறாங்க. ஆண்டவர் நம்ம கேட்கும்போது நமக்கு நன்மையான காரியம் செய்வார். நம்ம ஜெபத்துக்கு ஒரு பதில் கொடுப்பார். அப்போது இந்த நாள் நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த நாட்களில் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்பா, எனக்கு நன்மையான காரியங்களை செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது நம்மளுடைய ஜெபத்துக்கு என்ன பண்ணவர் பதில் கொடுப்பார். யோபு அவனை ஆசீர்வதித்த காரணம் தெரியுமா, அவன் மற்றவர்களுக்கு என்ன பண்ணவன் வேண்டிக் கொண்டான், ஜெபித்தான். அதுதான் அவனுடைய சிறையிருப்பெல்லாம் மாற்றி அவனுடைய முன்னிலை பக்கம் பின்னிலும் பண்ண ரெட்டித்தின் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு நன்மையான காரியங்கள் செய்யுங்க ராஜா, எனக்கு பரிசுத்தை கொடுங்க ராஜா. நீங்கள் கேட்கும்போது பரிசுத்தை நம்ம கொடுப்பார் அவர். ஏன்னா இன்றைக்கி நிறைய நீங்கள் நம்முடைய தேவ பிள்ளைகள் அநேகம் பேர் பாருங்கள் வெறுமனே ஜெபிச்சுட்டு போகிறாங்க. பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சி நம்ம ஜெபிக்கணும், ஆவியில் நிறைஞ்சி நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த குடும்பத்தில் ஒரு அனலாக இருக்கும், ஒரு அபிஷேகம் அந்த இடத்துல இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கணும், ஒரு அபிஷேகம் இருக்கணும். எசேக்கியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் அவர் வீட்டில் குடும்ப ஜெபம் நடத்தினாங்க, உபவாச பிரேயர் நடத்தினாங்க. அது உபவாச பிரேயர் நடத்தும்போது அந்த உபவாச பிரேயரில் அவங்க தம்பி கலந்து கொள்ளலை. உபவாச பிரேயர் நல்லா முடிகிற டைமில் அவங்க தம்பி உள்ளே வந்தாராம். உள்ளே வந்த பிறகு பொத்துன்னு கீழே விட்டாங்க. ஏன்னா அந்த வீடு முழுவதும் பரிசுத்தனுடைய அபிஷேகம் இருந்தது. பரிசுத்த அந்த இடத்துல உலாவி கொண்டு இருந்தார். அவனை உள்ளே வந்தால் கீழே வந்துட்டான். அதில் அவன் ரட்சிக்கப்பட்டு அப்புறம் இயேசு ஏற்றுக்கொண்டான்னு சொல்லப்பட்டு, நம்முடைய வீட்டில் கூட இந்த பிரசன்ஸ் அபிஷேகம் நம்ம ஜெபிச்சு இந்த வல்லமை இருக்கும். நான் காலையில் கூட வெளியில் போயிட்டு தோட்டத்து பக்கம் போயிட்டு வரும்போது ரைட் ஹேண்ட் சைடு கால் வலிக்க ஆரம்பிச்சு. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பிறகு அந்த கால் வெளியே போயிடுச்சு. ஏன்? வீட்டில் அந்த ப்ரெசன்ஸ் அந்த அபிஷேகம் இருக்குது. அப்போ நம்முடைய இடத்துல அந்த ப்ரெசன்ஸ் அபிஷேகம் இருக்கும். எலியா பாருங்கள், அந்த சாரிபத்தை விதமான மகன் என்ன பண்ணான், செத்து போயிட்டான். அப்போ எத்தனை முறை அவன் மேலே அவர் படுக்கிறாருன்னா 3 முறை அவன் மேலே படுத்து ஏந்துக்கிறார். அப்போ 3 முறை படுத்து வாயோடு வாய் கையோடு கை வச்சு படுக்கிறாப்புல. அப்போ அவருடைய அபிஷேகத்தை கடத்துறாப்புல அந்த பையன் உயிர் பெற்றான். அல்லேலூயா. அந்த செத்து போன பையனை அவனை ஜெப அறைக்கு தான் கொண்டு போனார். அவர் படுக்கிற அந்த அறைக்கு தான் கொண்டு போனார்.
அந்த கட்டில் தான் வல்லம் இருந்தது, அந்த அபிஷேகம் இருந்தது. அங்கே தான் வச்சு அவர் ஜெபிக்கிறார், அங்கே தான் அவர் வேண்டிக் கொள்கிறார். அப்போ நம்முடைய வீட்டிலும் சரி, நம்ம ஜபாரிலும் சரி, அந்த ப்ரெசன்ஸு, இந்த அபிஷேகம் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம். பவுலும் சீலாவும் அப்போஸ்தலர் 16 படிக்கும்போது பவுலும் சீலாவும் நல்ல பாடல் பாடி நல்லா ஜெபிச்சாங்க. கட்டுகள் என்ன பண்ணதான் அறுக்கப்பட்டு சொல்லப்படுது. நம்ம அதை போல் நல்லா ஜெபிக்கணும். நம்ம குடும்பத்தில் பிசாசு கட்டு விற்கிறவர்கள்லாம் வெளியேறும். நல்லா பாடல் பண்ண நல்லா துதிக்கணும். அப்படி செய்யும்போது, அப்படி ஜெபிக்கும்போது நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். உங்களுடைய சிறையிருப்பெல்லாம் பண்ணவர் மாற்றுவார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் சொல்லி ஜெபிங்க. அது வேதத்தையும் நம்ம நன்றாக படிக்கணும். வேத வசனம் சொல்லுது, வேதத்தை விளக்கருடைய ஜெபம் அருவருப்பானு சொல்லுது. அல்லேலூயா. வேதத்தை விளக்கருடைய ஜெபம் அருவருப்பானது. அப்போ நம்ம வெறும் ஜெபிச்சா மட்டும் போதாது, வேதத்தையும் நல்லா நம்ம படிக்கணும். ஒருத்தங்க எனக்கு காலையில் ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா எங்கள் தங்கச்சி வந்து நல்லா 10,000 ஸ்தோத்திர பலி சொல்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆனால் பைபிளை படிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி இருந்தால் எப்படி வீட்டில் சமாதானம் இருக்கும்? சண்டை சச்சரவு தான் வரும், கோபம் தான் வரும். அப்போ நல்லா ஜெபிக்கணும், வேதத்தையும் படிக்கணும். சத்தியம் தான் மெயினாக, வேதத்தை படிக்கணும். அப்போ தான் அந்த வார்த்தை உள்ளே போய் கிரியை செய்யும். இல்லை குழப்பங்கள் வரும், பிரச்சனை, சண்டை வரும், எரிச்சல் வரும். அப்போது வேதத்தையும் நன்றாக நம்ம படிக்கணும். அல்லேலூயா. அப்படி படிக்கும்போது நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் வரும், நம்மளை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வேண்டிக் கொள்கிற எல்லா ஜெபத்திற்கும் என்ன பண்ணுவார்? பதில் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து பாருங்கள், நமக்காக சிலுவையில் மரித்தார். கடைசி நேரத்தில் ஒரு 7 வார்த்தைகளை பேசினார். பிதாவே இவர்களை மன்னியும். இந்த பாடுகள் உபத்திரம் நிறைந்த இந்த வேதனை மத்தியில் கூட நமக்காக வேண்டுதல் செய்தார். அல்லேலூயா. ஆமாம். சிலுவையில் மரித்து 3ஆம் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து பாருங்கள், நமக்காக வேண்டுதல் செய்தார். அப்போ அந்த இயேசு நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? உங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கிற உங்களுடைய வேண்டுதலுக்கு என்ன பண்ணுவார்? பதில் கொடுப்பார். நம்ம எல்லோரும் எழுந்திருப்போம், எல்லோரும் எழுந்திருப்போம். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தர் இந்த இரவு ஜெப கூடுகையில் இன்றைக்கு நம்ம எல்லோரும் ஒன்று கூடி இன்றைக்கு சமூகத்தில் பாடலை பாடி நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்டிருக்கிறோம். எல்லோரும் எழுந்துருங்க. எல்லோரும் கண்களை மூடி அவர் நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இப்படி வார்த்தை கொண்டு எங்களோட நீங்கள் பேசுனீங்க ராஜா. எல்லோரும் அவர் நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் இயேசு நோக்கி பாருங்கள். நமக்கு ஒத்தாசை செய்யக்கூடிய இயேசு நோக்கி பாருங்கள். நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய அவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பரிசுத்தாவை எனக்கு கொடுங்கப்பா. அநேக முறை என்னால் ஜெபிக்க முடியல ராஜா. நான் அநேக முறை சோர்ந்து போகிற ராஜா. ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே, அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை என்று சொல்லப்படுறாங்க. அந்த சோர்ந்து போவத ஆவியினால் என்னை நிரப்புங்க சொல்லி எல்லாரும் கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வேதவசனம் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடின்னு சொல்லப்படுது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு பரிசுத்தம் எனக்கு கொடுங்கப்பா. அப்பா எனக்கு பரிசுத்தம் எனக்கு கொடுங்கப்பா. நான் அநேக முறை தகப்பனே ஜெபிக்க முடியாமல் எனக்கு கஷ்டமாக இருக்குது ராஜா. எல்லோரும் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒருத்தர் இருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்யக்கூடிய பரிசுத்தாய் என்று கேளுங்க. எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இது வந்திருக்கிற ஒவ்வொரு இப்படி கரத்தில் ஒப்படைகிறாங்க. ஆண்டவரே இந்த ஜபத்தில் கலந்து கொண்டு ஒவ்வொரு மீதும் வல்லமை இறங்கட்டுறாங்க. இப்படி அபிஷேகம் இறங்கட்டுறாங்க. 2 Corinthians 3:17 ராஜா. கர்த்தருடைய ஆவியன் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்படுறாங்க. அப்பா ஒவ்வொருக்கும் ஒரு விடுதலை கொடுங்க ராஜா. யோவான் 14:27 சொல்லப்படுறது, நான் சமாதானத்தை வைத்துட்டு போயின்னு சொல்லப்படுறாங்க. எந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லையோ அந்த குடும்பத்தில் நீங்கள் சமாதானத்தை கட்டடுங்க ராஜா. ஆண்டவர் வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு மீது ராஜா நம்முடைய சுகமளிக்க வல்லமை இறங்கட்டு ராஜா. நம்முடைய அக்னி அபிஷேகம் இறங்கட்டு ராஜா. அநேகரை பயமுறுத்துகிற பொல்லாத ஆவி, தடைகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்துடைய வெளியில் போசாது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா.
இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உடைய கரத்தில் ஒப்பாடுக்கிறேன் சுவாமி. இந்த வருஷத்தில் ராஜா சங்கீதம் 1:3 பிரகாரம் அங்கே காரியத்தெல்லாம் நீங்கள் வாய்க்க பண்ணுங்க ராஜா. யோபு 9:10 பிரகாரம் ஆறாவதுடைய பெரிய காரியம் என்னுடைய அதிசயம் செய்வேன்னு சொன்னீங்க ராஜா. ஒவ்வொரு ஊழியக்காருக்கும் அந்த அதிசயங்களை அற்புதம் செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, நீர் ஒரு விஷம் மனம் இறங்கும் ராஜா. இந்த ப்ரேயரில் கலந்து கொண்டு ஒவ்வொரு மீதும் வல்லமை இறங்கட்டும் சுவாமி. ஒரு குடும்பத்தில் தடைகள் விலகட்டும் ராஜா. கடன் பிரச்சனை மாறட்டும் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. யோபு 35:5 கிரகிக்க கூடாது பெரிய காரியம் செய்வேன்னு சொன்னீங்களே, ஒவ்வொருக்கும் பெரிய காரியங்களை செய்யுங்க. நினச்சி பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. அப்படி நீங்கள் செய்ய போகிறது உமக்கு நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கணும் இந்த ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென்.